மட்டும் கிடையாது, நல்ல நட்புன்னு இருக்கு. இத்தனை பேரை பார்க்கலாம். எல்லா ஊர்லயும் நான் சொல்லுவேன்னு நினைச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்றது. அதே போல ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்து நிறைய அழகழகான நிகழ்ச்சி உங்க சந்தோஷத்துக்காக. ஏன்னா ஒரு நிமிஷம் சிரிச்சாலே ஒரு சொல்றத உருண்டாங்க. எவ்வளவு நேரம் பார்த்து இன்னும் நிறைய கலைஞர்கள் வர போறாங்க. அதே போல எல்லாம் கஞ்சத்தனம் இல்லாம சிரிச்சு ஒரு 10 நிமிஷம். சரி சார், சிரிங்க சிரிக்கின்றீங்க, என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப சுருக்கமாக தான் முடிக்க போறேன். நல்லா சிரிக்கிறவனுக்கு டாக்டரே தேவையில்லை. பொறுத்தப்பட டாக்டர் போனால் டாக்டர் உட்கார சொன்னா நல்லா கவனிக்க, பயங்கர சிரிப்பா இருக்கும். நான் சொல்லி நானே என்னை ஆசுவாசப்படுத்திக்கிறேன். டாக்டர் போய் உட்காந்து டாக்டர் சொல்றாரு, மெதுவா கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, உள்ள மடக்குங்க, ரைட், முதுகு காட்டுங்க, சட்டையை கட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க. முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு என்ன செய்யுது அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு. முதல்ல சொல்ல வேண்டிய, நீ முதல்ல கேட்க வேண்டிய தேவையான நம்மளுக்கு நம்மளே மயிற்சி. என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப இல்லை, சும்மா அடி வந்து வலிக்குன்னு டாக்டர் பேசினாங்க. டாக்டர் அழி சிலர் கை கழுவான், சிலர் முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டு வந்து விழும். ஏன்னா அப்படி செய்யணும். இன்னொன்று பஸ்ஸில் போடுறப்ப 3 பேர் சீட்டு பாருங்க, நடுவில் சீக்கிறாங்க. இந்த சைடில் இருக்க 2 பேர் நம்மளை பிரிச்சுட்டாங்க. அது சென்னைக்கெல்லாம் போனால் ஐசோரில் தான் மாட்டிட்டாங்க. பஸ்ஸு கிளம்ப வந்துட்டு இங்கே டிப்டாப்பாக உட்காந்துப்பாங்க 2 பேர் சிரிச்ச மணிக்கு. 2 கிலோமீட்டர் இருக்கு, தொப்பு தோற்பட்டு செஞ்சுருவாங்க. கொரட்டை கொடுக்கான், சொல்ல கொடுக்கான், நம்ம பொண்ணு எடுத்து பேசுவாங்க. அலோன்னு அசைஞ்சா திட்டுவாங்க, என்ன அசைகிற அப்படியா. ஆனால் இந்த இடம் பரவாயில்ல, அது தாய் குழந்தை.